பாட்டி சாப்பிடுற செல்லம். அப்புறம் உங்க அம்மா என்னதான் திட்டுவாங்க. இல்ல பாட்டி, எங்க அம்மா உங்களை திட்ட மாட்டாங்க. அப்படியா? ஆமா. அப்படின்னா அம்மாக்கு ஒரு வாயி, தாத்தாக்கு ஒரு வாயி, பாட்டிக்கு ஒரு வாய். இப்போ உனக்கு சாப்பிடு. இன்னும் ஒரே ஒரு வாய். காமி. பேத்தியோட ஓரியாரியா? அடம் பிடிக்கிறாள் சாப்பிட மாட்டேன்னு. அடம் பிடிக்கலன்னா குழந்தையே இல்லைங்க. சரி, அடம் பிடிச்சா என்ன, சாப்பிட்டா சரி. ஆமா, சாந்தியோட மாமா எப்படி இருக்காரு? போதும் பாட்டி. சரி, வாயலம்பிக்க. அவர் காயம் குணமாயிடும். ஆனா அவர் மனசுல பட்ட காயம் தான் ரணமா இருக்கு. கார்த்திக்கும் சாந்தி பிரிஞ்சு வாழ்றதே அவருக்கு சுத்தமா பிடிக்கல. நமக்கு தான் பிடிக்கல. இந்த பையட்ட எவ்வளவு சொல்லி பார்த்தோம், கேட்க மாட்டேங்கிறேன்னா என்ன பண்றது? எங்க அவன்? கார்த்திக்கும் சாந்தியும் அவரை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. கார்த்திக்கும் சாந்தியும் சேர்ந்து போயிருக்காங்களா? ஆமாங்க. நான் தான் அவங்க 2 பேர்கிட்டயும் பேசி, நீங்க சண்டை போட்டது போதும், அவர் முன்னாடி மட்டும் அவர் ஆசைப்பட்ட மாதிரி ஒன்னா இருங்கன்னு அனுப்பி வச்சேன். ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்கிறமா. ஆனா எனக்கு ஒண்ணு பயமா இருக்கு. நீ ஏதோ நல்லது நினைச்சு அனுப்பிச்சு வச்சிருக்கிற, அங்க போய் இந்த பையன் முறைச்சிட்டு நின்னு இவர் என்னமோ நம்ம வேணும்னு பண்ண நினைச்சிட்டா? அப்படிலாம் ஒன்னும் ஆகாதுங்க. அவங்கிட்ட கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். சரி, எப்படியோ அவர் மனசு சமாதானமாயி ஒரு பிரச்சனையும் இல்லாம ஊர் போய் சேர்ந்தது சரி. சரிம்மா, எனக்கு பசிக்குது, சாப்பாடு ரெடி பண்ணு, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். வாமா சாந்தி, வாங்க தம்பி, வாங்க. தாத்தா. இந்து நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? அப்படிதாம்மா டாக்டர் சொல்றாரு. வீட்டுக்கு எப்ப வரீங்க? அதையும் டாக்டர் தாமா சொல்லணும். நீங்களா சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கு அறிவில்லையா? அதையும் டாக்டர் தாமா சொல்லணும். வாய் மூடு. நாங்க வரும்போது தான் டாக்டர் பார்த்துட்டு வந்தோம். இன்னைக்கே உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு சொல்லிட்டாரு. ரொம்ப சந்தோஷமா. சாந்தி, நான் கேஷ் கவுண்டர் போய் பில் பே பண்ணிட்டு வந்துடுறேன். நீ மாமாவோட திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோ. சரி. என்னங்க, கேஷா கட்ட போறீங்களா இல்ல கார்டுல பே பண்றீங்களா? என்கிட்ட கொஞ்சம் கேஷ் இருக்கு. இல்லம்மா, நானே கேஷ் எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் பில் பே பண்ணிட்டு வந்துடுறேன். சரி, அப்படியே பில் பே பண்ணிட்டு வரும்போது மருந்து வாங்கிட்டு வந்துருங்க. வீட்டுக்கு போனாலும் மாத்திரையை கண்டினியூ பண்ணணும்னு டாக்டர் சொன்னார்ல? ஆமா. இந்தாங்க. சரி. உங்க 2 பேரையும் இப்படி ஒன்னா பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. என்னங்க மாமா, ஜூஸ் குடிங்க. இந்தாமா, முதல்ல நீ குடி. ஐயோ மாமா, என்ன நீங்க சாப்பிடுங்க. இருக்கட்டுமா, பிள்ளைங்களுக்கு முந்தினதான பெரியவங்களுக்கு. நீ சாப்பிடுற கண்ணா. தாத்தா, நீங்க கொஞ்சம், நான் கொஞ்சம். நீ குடிச்சிட்டு பாதி எனக்கு குடுறா. சரி. என்னம்மா பாக்குற? ஒண்ணு இல்ல மாமா. சாந்தி, கேஷ் பே பண்ணியாச்சு, மெடிசன்ஸும் வாங்கிட்டேன். மாமாக்கு ஜூஸ் கொடுத்தியா? அவருக்கு தான் ஜூஸ் ரெடி பண்ண. இங்க பாருங்க உங்க பொண்ணு. டேய் குட்டி, நீ தான் குடிச்சிட்டு இருக்கியா?
பாதியை கொடுக்குறேன்னு சத்தியம் பண்ணா அந்த பாதி தான் அது. கிளம்பலாம் மாமா. சரிம்மா. என்னப்பா? மருந்து மாத்திரையை விட உங்க 2 பேரையும் சேர்ந்து பார்த்தேன் பாரு, அதுலதாப்ப நான் கோணானேன். ரொம்ப நன்றி. என்னப்பா நன்றி கிண்டிலாம் சொல்லிக்கிட்டு? நீங்க யாரு? ஏன் சாந்தியோட தாய் மாமன், உங்களுக்கு செய்ய வேற யாருக்கு செய்ய போறோம்? சந்தோஷம்பா, என் மேல நீங்க இவ்வளவு பாசம் வச்சிருக்கிறதுக்காக. ஆனா நீங்க 2 பேருமே ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க. மாமா இல்லைன்னு பொய் சொல்லாதம்மா. எனக்கு இந்த தற்காலிக சந்தோஷமே போதும். நீங்க ஒன்னா நடிச்சதை பாக்குறப்ப எனக்கு இவ்வளவு சந்தோஷம்னா, உண்மையாவே நீங்க 2 பேரும் சேர்ந்தீங்கன்னா அது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். என்ன பார்க்காதீங்க, நீங்க ஒருத்தர் பார்த்துக்குங்க. நடிப்பது நிஜம் எதுன்னு தெரியாத அளவுக்கு நான் முட்டாள் இல்லம்மா. உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த குழந்தை முகத்தை பார்த்தேன், அது பொய் சொல்லலம்மா. அது உங்க 2 பேரையும் பார்த்த பார்வையிலேயே நான் உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன். இருந்தாலும் என்ன மதிச்சு எனக்காக நீங்க 2 பேரும் நடிச்சீங்க பாரு, ரொம்ப நன்றிம்மா. நான் கிளம்புறேன். எங்க மாமா? கிராமத்துக்கு தான். எப்ப நீங்க ஒன்னா உண்மையா சேர்றீங்களோ அன்னைக்கு நான் நிச்சயம் உங்ககிட்ட வருவேம்மா. ஆனா ஒன்னே ஒண்ணு கேக்குறேன், என் ஆயுசு முடியறதுக்குள்ள நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும். பரவாயில்ல தம்பி, என் சுமையை நானே எடுத்துட்டு போறேன். வரேம்மா. மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் குருமூர்த்தி. இப்ப எப்படி இருக்கு உங்க குழந்தைக்கு? பரவாயில்ல மேடம், இன்னும் போராட்டம் தான். கையில காசு இல்லாத நேரத்துல தான் எல்லா வியாதியும் வரும், சோதனையும் வரும். உங்க கஷ்டம் எல்லாம் தீர போகுது. லோன் விஷயமா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. செக் போட வேண்டியதுதான் பாக்கி. ரொம்ப சந்தோஷமா. நீங்க யாரோ நான் யாரோ, என் வாழ்க்கையில பெரிய திருப்பத்தை உண்டாக்கிட்டீங்க. நீங்க பண்ண உதவிய நான் மறக்கவே மாட்டேன். இதுல என் பங்கு ஒண்ணும் இல்ல. நீங்க அப்ளை பண்ணீங்க, நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். பேங்க் லோனு ஓகே ஆயிடுச்சு. இத பாருங்க, லோன் வாங்குறதோட உங்க கடமை முடிஞ்சில்ல, அதை ஒழுங்கா கட்டணும். அதான் உங்களுக்கும் நல்லது, பேங்க்குக்கும் நல்லது. உங்க பேரை கெடுக்க மாட்டேன். சரி, நான் வரேன். ஒரு நிமிஷம் மேடம். என்னது? 10,000 ரூபாய் பணம் இருக்கு. இப்ப என்ன அவசரம்? வாங்கிக்கங்க மேடம். இத பாருங்க, கடனை வாங்கி கடனை அடைக்க வேண்டாம். நீங்க செலவுக்கு வச்சுக்கோங்க. எனக்கு ஒன்னும் அவசரம் இல்ல. உங்க லோன் செக் வந்ததுக்கு அப்புறமா கொடுங்க.
பரவாயில்லம்மா, இப்பவே வாங்கிக்கங்க. என்னைக்கா இருந்தாலும் கொடுத்தானே ஆகணும். லோன் சாங்ஷன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்தாங்க பிடிங்க. அது முடிஞ்சாச்சு. நீங்க தைரியமா போலாம். கூடி சீக்கிரமா உங்களுக்கு செக் கிடைச்சிரும். ஓகே, நான் வரேன். சரிங்க மேடம். தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் த கிரீட்டிங்ஸ். நான் இதெல்லாம் பிளானே பண்ணல. யாரோ நம்ம அனுபவத்தெல்லாம் மதிச்சு இந்த ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க. ஒய் நாட்? ஜஸ்ட் 1 செகண்ட். ராஜி, வரேங்க. வாசல்ல யார் பாருமா? சரிங்க. மேடம் சார் இருக்காருங்களா? இருக்காரு. கொரியர் வந்திருக்கு மேடம். இது ஒரு கையெழுத்து போடணும். தட்ஸ் ட்ரூ. ஒர்க் நடந்துட்டு இருக்கு சார். ஐ ஃபைண்ட் இட் வெரி எக்ஸைட்டிங். 1 செகண்ட். தேங்க்யூ சார். ஐ வில் கீப் யூ இன்ஃபார்ம். தேங்க்யூ வெரி மச். காட் பிளஸ் யூ. வரேன் மேடம். இது என்ன மாதிரி? யார் அனுப்பிச்சிருக்காங்கன்னு தெரியல. பிரிச்சு பாருங்க. என்ன இது சிடி மாதிரி இருக்கு? இது புதுசா ரிலீஸ் ஆன படத்தோட திருட்டு விசிடி இல்ல. ஆனா நீங்க பார்க்க வேண்டிய படம். பாருங்க. பேங்க்குக்கும் நல்லது. உங்க பேரை கெடுக்க மாட்டேன். சரி, நான் வரேன். ஒரு நிமிஷம் மேடம். என்னது? 10,000 ரூபாய் பணம் இருக்கு. இப்ப இதுக்கு என்னங்க அவசரம்? உங்க லோன் செக் பண்றதை கொடுங்க. பரவாயில்ல மேடம், என்னைக்கு இருந்தாலும் கொடுத்தானே ஆகணும். நீங்க லோன் சாங்ஷன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்ன எப்படிங்க? அது முடிஞ்சிடுச்சு. நீங்க தைரியமா போங்க. கூடி சீக்கிரம் ஒரு செக் அடிச்சிடும். ஓகே மேடம். என்னங்க இது? ரோகிணி மாதிரி இருக்கு. ரோகிணி ஏதாம்மா? பாத்தே இல்ல பணம் வாங்கினத. ஆனா கூட இருக்கிற ஆள் தான் யாருன்னு தெரியல. எனக்கு ஒண்ணுமே புரியலீங்க. இதை யார் எடுத்தாங்க? நமக்கே அனுப்பணும். எனக்கு ஒண்ணுதான் புரியுது. என்னங்க? புதுசா ஏதோ ஒரு பிரச்சனை ஆரம்பமாக போகுது. ஹலோ, கொரியர் வந்துருச்சா? சீரிய பாத்துட்டீங்களா?
யாருமா நீங்க? அட என்னதான் மறந்துட்டீங்கன்னு பார்த்தா என் குரலையுமா மறந்துட்டீங்க? நான் தான் அபிராமி பேசுறேன். உங்க புது மருமக பேசினதெல்லாம் தெளிவா கேட்டுதா? இப்பவாவது ரோஹிணியோட ஸ்வரூபம் தெரிஞ்சுதா? ஒருத்தருக்கு லோன் சாங்ஷன் பண்றதுக்காக லஞ்சம் வாங்கியிருக்கா. உங்களை மாதிரி இவ்ளோ பெரிய பிசினஸ் மேக்னட்டோட மருமக லஞ்சம் வாங்கலாமா? இது வெளியில தெரிஞ்சா உங்களுக்கு தான் அவமானம். என்ன நீங்க பதில் பேச மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். படம் பார்க்குற மாதிரி அந்த செடி மறுபடியும் போட்டு பாருங்க. அப்போ உங்க மருமக கையும் களவுமா தப்பு பண்ணது உங்களுக்கே தெரியும். எல்லாத்தையும் நான் ஆதாரத்தோட தான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். இப்பெல்லாம் லஞ்சம் வாங்கினா எம்பி பதவியே காலி. இந்த வீடியோ ஆதாரம் பொய்ன்னு உங்களால மறுக்கவே முடியாது. நான் உங்களுக்கு அனுப்பிச்சது வெறும் காப்பி தான். ஒரிஜினல் என்கிட்ட பத்திரமா இருக்கு. இதோட இன்னொரு காப்பிய ரோஹிணி வேலை செய்யற பேங்க்ல அங்க மேல் அதிகாரிகளுக்கு நான் அனுப்பிச்சு வச்சா என்ன ஆகும் தெரியும்? அவன் மேல கிரிமினல் ஆக்ஷன் எடுப்பாங்க. ரோஹிணிய போலீஸ் அரெஸ்ட் பண்ணும். அப்புறம் உங்க மருமகளோட கதி, உங்களோட கௌரவம், உங்க பையனோட கௌரவம், இது எல்லாமே காத்துல பறந்துரும். யோசிங்க, நல்லாவே யோசிச்சு பாருங்க. மாமா நான் வச்சுட்டுமா மாமா? யாருங்க? என்னாச்சு? அபிராமிதாம்மா மிரட்டா. அவதான் அமைச்சிருக்கா இதெல்லாம். இந்த சிடி ஆதாரமா வச்சு யாருக்கிட்டயோ ரோகிணி லஞ்சம் வாங்கினதா சொல்லி புகார் பண்ண போறாளா மேலிடத்துக்கு. ஐயோ, ரோகிணி போலீஸ் கைது பண்ணுமா? எதுக்காக அந்த ரோகிணிய போய் பேங்க்குக்கும் நல்லது. உங்க பேரை கெடுக்க மாட்டேன். சரி நான் வரேன். ஒரு நிமிஷம் மேடம். என்னது? 10,000 ரூபாய் பணம் இருக்கு. இப்ப இதுக்கு என்ன அவசரம்? உங்க லோன் செக் வந்ததை கொடுங்க. பரவாயில்ல மேடம், என்னைக்கு இருந்தாலும் கொடுத்தானே ஆகணும். நீங்க லோன் சாங்ஷன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்ன அப்படிங்க?